பாண்டவர்களின் வனவாசத்தின் பொழுது பகவான் கிருஷ்ணரை பார்க்கச் செல்கிறார் அஸ்வத்தாமன். அவரை வரவேற்ற கிருஷ்ணர், என்ன வேண்டும் கேள் குரு மைந்தனே என்று கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்கிறார். சிரித்தவாறே எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல, ஆவல் கொண்டு அதை எடுக்கிறார் அஸ்வத்தாமன். ஆனால் அவரால் அதை அசைக்க கூட முடியவில்லை. எவ்வளவு முயன்றும் அதை நகர்த்தக்கூட முடியவில்லை. அஸ்வத்தாமனின் முயற்சியை கண்ட பகவான், நண்பா, எதற்காக உனக்கு இது தேவை என்று கேட்க, இன்னும் சிறிது காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே உம்மை வதைக்கவே உமது சுதர்சனம் எனக்கு வேண்டும் என்று சொல்ல, அதற்கு பகவான் கிருஷ்ணர், உன் வீரம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சனம் கொண்டு என்னை கொல்ல இயலாது. ஆனால் போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் கொன்று உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன். இந்த அஸ்திரத்தை நீ செலுத்திய அடுத்த நொடி 30 முக்கோடி தேவர்களும் உன் பின்னே தோன்றி உனக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கும் அத்தனை வீரர்களையும் வீழ்த்துவார்கள் என வரமளிக்கிறார்.